எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஒரு காரணம் தான் சொல்லுவீங்களா? இல்ல வாட் டு யூ சீ இஸ் தி சிமிலர் திங். இது எல்லாத்துலயுமே சிமிலரா இந்த ஒரு விஷயம் இருந்திருக்குது அப்டின்னா அது என்ன சொல்லுவீங்க? இல்ல. நீங்க டெஸ்ட்ன்னு பார்க்கும்போது ஒயிட் பால் கிரிக்கெட்ல பிரமாதமா ஆடுறோம். ஃபர்கெட் த டிபேட்ஸ். ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. ரொம்ப மைல்டு. மேபி ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்றது இருக்கும். அதே போலிங்க போட்டு ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணா கூட தப்பிச்சிடலாம் ஒயிட் பால் கிரிக்கெட்ல. ரெட் பால் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நான் டிஎன்சி செக்ரட்டரி அவர் ஸ்ரீனிவாஸ் ராஜோட நேற்று பேசியிருந்தேன் இந்த விஷயத்த. அவங்க புது 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 ஃபார்முலாலாம் பண்றாங்க. இந்த ரஞ்சி டிராபி ஃபார்முலாவே கொஞ்சம் மாத்தி லாங்கர் ஃபார்மேட்ல ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு கரெக்டா ஆடுறதுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. அதனால ரெட் பால் கிரிக்கெட் ஏன் பிரச்சனைன்னு சொல்றேன். ஒயிட் பால் கிரிக்கெட்டோட ஓவர் டோஸ்னால உங்களுக்கு வந்து பக்கத்துல அட்டாக்கிங் ஃபீல்ட் செட்டே கிடையாது. முதல்ல பவர் பிளேக்கு அட்வான்டேஜ் தான் பேட்ஸ். 9 பேர் கிட்ட என்ன தூக்கி வச்சுருக்கலாம் அட்வான்டேஜ். ஸோ ரெட் பால் கிரிக்கெட் வரும்போது தான் பிச்சு டர்னிங்கா இருந்து ஸ்லிப்பு, கலி, பேக்வர்ட் ஷார்ட் லைக், சில்லி பாயிண்ட், ஃபார்வர்ட் ஷார்ட் லைன் வருது. கிரௌடிங் ஆகும். அதெல்லாம் பேனிக் ஆகும். ஏன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க என்டியூரன்ஸ் டெஸ்ட். அங்க இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. ஸோ இத்தியாஸ் பட்டேலோ சாண்ட்னரோலாம் வந்தா கதி கலங்கி விட்டுறாங்க நம்மள. அதனால ரெட் பால் கிரிக்கெட் லாங்கர் ஃபார்மேட்டுக்கு ஜட்மெண்ட் பிரச்சனையாது. பால் கையிலேருந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன வரா போகுது அப்படின்ற ஜட்மெண்ட் ப்ராப்ளம். T20 ஒயிட் பால் கிரிக்கெட்ல பால் ரிலீஸ் ஆகும்போது ஸ்லோவர் ஒன்னா ஃபாஸ்டா போடாலும் இந்த ஒரே பிரச்சனை ஒண்டிதான். மற்றபடி பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் எல்லாம் அதெல்லாம் இருக்கும்போது தான். ஸோ ஒயிட் பாலும் இது ஃப்ரீ ஆடலாம். அதனால நம்ம ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் பாலை ஜட்ஜ் பண்றது, என்ன பால் ஜட்ஜ் பண்றது, க்ளோசிங் ஃபீல்டர்ஸ் இருக்கும்போது எப்படி கரெக்டா ஆடுறது, பேட்லியா பேட்ஸ்லியா வெல் லெஃப்டா, இதெல்லாம் அந்த ஏரியா.